சகலத்தையும் செய்ய வல்லவராகிய ஆண்டவராகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோபின் புஸ்தகம் 42 அதிகாரம் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். பின்பகுதி அழகாக சொல்லுகிறது. யோபு சொல்லுகிறான், நீர் ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில திட்டங்களை வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அவர் நினைத்ததை யாரும் தடை பண்ண முடியாததை செய்து முடிப்பார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இன்னைக்கு ஒருவேளை நாம நினைத்ததெல்லாம் தடைப்பட்டிருக்கலாம். இப்படி ஆயிடுச்சுதான், அப்படி நினைச்சது நடந்துரும், இந்த வருஷம் நடக்கல, இந்த வருஷம் இந்த காரியத்தை செய்தலான் இருந்தேன், முடியல. பலவித தடைகளை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எப்ப சொல்கிறார், நான் நினைத்ததெல்லாம் தடைப்பட்டிருந்தாலும் என் ஆண்டவர் செய்ய நினைத்ததை தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஒரு சூழ்நிலை எப்படி இருந்தது? யோபுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்துட்டாரு. 10 பிள்ளைகளை இழக்கிறார். சொத்துக்களை, சுகங்களை, வேலைக்காரர்களை, ஆடு, தோட்டங்கள், கழுதைகள் என்று சொல்லி எல்லாத்தையும் இழந்து விட்டார். தெருவுக்கு வந்து விட்டார். சரீர சுகத்தையும் இழந்து விட்டார். ஜீவன் மட்டும் இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் பொறுமையோடு அந்த பாதையை சகித்துட்டு வராரு. சகித்துட்டு வரும் பொழுது அவருக்கு ஒருவேளை என்ன யாதென்றே புரியவில்லை. பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறார். ஏன் அவர் பாவம் செய்தாரா? இல்லை. வேதம் சொல்லுகிறது, தேவனே யோபை குறித்து உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான் என்று சொல்லி தேவனுக்கு பயந்து நடக்கிற மனிதன், இப்படிப்பட்ட மனிதனைப் போல வேறொருவன் இந்த பூமியில் இல்லைன்னு சொல்லி சாட்சி கொடுக்கிறார். அந்த மனிதனுக்கு பாடுகள், அந்த மனிதனுக்கு வேதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகள். ஆனாலும் அதன் மத்தியிலும் பொறுமையோடு ஆண்டவரை சார்ந்து இருக்கிறதை பார்க்கப்படுகிறது. பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டும் பொறுமையோடு ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஏதோ இந்த பாடுகளின் பாதையில் என்னை நடத்துகிறார் என்று சொன்னால் ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில செய்ய போகிறார், தடைபடாது என்பதை நம்பியிருந்தார். அதே வண்ணமாய் தேவன் என்ன பண்ணினார்? யோபுடைய வாழ்க்கையை இழந்தது அத்தனை ரெட்டிப்பாய் திருப்பி கொடுத்தார். ஆண்டோடைய நாமம் மகிமைப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில சில பாதைகளில கர்த்தர் நம்மை அனுமதிப்பார். பாடுகளுக்கு உட்படுத்தி அல்லது வேதனையின் பாதையில கடந்து போனோம். தண்ணீர்களை கடக்க நேரிடும், ஆறுகளை கடக்க நேரிடும், அக்னியிலே நடக்க நேரிடும். ஆனாலும் சோர்ந்து போய்விடக்கூடாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாக அதன் மூலமாக 2 காரியங்கள் நடக்கும். நமக்கு இரட்டிப்பான நன்மைகள், அதாவது இழந்தவை அத்தனையும் திருப்பிக் கொள்வோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அநேக நேரத்தில் பாடுகள் வரும்பொழுது நாம் சோர்ந்து விடுகிறோம், போதும் என்கிற நிலைமைக்கு வந்து விடுகிறோம். அப்படி அல்ல. கர்த்தருக்கு பயந்த ஒரு அருமையான குடும்பம், 2 பிள்ளைகள், கணவன் மனைவி, நல்ல பிசினஸ் அவருக்கு. நல்லா கர்த்தருக்கு பயந்து குடும்ப ஜெபம் இருக்கும். ஆலயத்திற்கு போவாங்க, ஆண்டவர் மகிமைப்படுத்துவாங்க. திடீரென்று சொல்லி அவங்க ஒரு புயல் வீசினது, தொழில் அத்தனையும் நஷ்டம். இரவோடு இரவாய் அவருடைய தொழில் உள்ள எல்லாவற்றையும் இழந்ததுனால தெருவுக்கு வர வேண்டிய நிலைமை வந்துருச்சு. 2 வாலிப பிள்ளைகள், மனைவி ஹவுஸ் ஒய்ஃப், எல்லாத்தையும் இழந்து போய் தெருவில் நிற்கும்போது இந்த மனிதனுடைய உள்ள உடஞ்சிருச்சுது. ஒரே ஒரு காரியத்தினால இப்படி ஆயிட்டு. என்னுடைய பிள்ளைகள் இன்னைக்கு தெருவுக்கு வந்துட்டாங்க, மனைவியும் தெருவுக்கு வந்துட்டாங்களே, பிள்ளைகளை பரிதாபமா நிக்கிறாங்க. நல்ல வசதியா இருந்தோம், எல்லாத்தையும் இழந்து நிற்கும் போது எவ்வளவு கடினமாக இருக்கும். ஏதோ ஒரு சின்ன வாடகை வீட தேடி பிடிச்சு போய் உட்கார்றாங்க, ஜெபம் பண்றாங்க. ஊர் உலகெல்லாம் சிரிக்குது ஒரு மாதிரி. எவ்வளவு கொடி கட்டி பறந்தாங்க, நீங்க ஒண்ணு இல்லாம போயிட்டாங்க பாருன்னு சொல்லி அவர் அமைதியா இருந்தாரு. ஜெபம், என்னாண்டோரே, சரி நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ, எப்படி நடத்த சித்தமா இருக்கிறீரோ, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்தாங்க. திடீரென்று தூர தேசத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்துச்சுது. இவங்கிட்ட எந்த காசு எதுவுமே கிடையாது, பாஸ்போர்ட்டுக்குள்ள வழிகள் எதுவுமே கிடையாது. ஆனால் அழைப்பு வந்தது ஆண்டவருடைய நடத்தல் அங்க இருந்ததுனாலே திடீர்னு காரியங்களை கைக்கூடி வர கர்த்தர் பண்ணினார். ஒரு உதவி கிடைத்தது. பாஸ்போர்ட் எடுத்து விசா பெற்றுக்கொண்டு தூர தேசத்துக்கு குடும்பமாய் போனார்கள். நல்ல வேலை அவருக்கு கிடைத்தது. ஏன், அவருடைய பிள்ளைகளுக்கும் அங்கு நல்ல வேலையை கர்த்தர் கட்டளையிட்டார். நாட்கள் சென்றது. எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி செய்ததோடு ஆண்டவர் விட்டுவிடவில்லை. தன்னுடைய கிராமத்துக்கு திரும்பி வந்து எவைகளெல்லாம் இழந்தாரோ அதற்கு பதிலாக 2 இடங்களை வாங்கி பெரிய வீட்டை கட்டி அதே இடத்துல, வெட்கப்பட்ட இடத்துல, வெறுமையா தெருவில் நின்ன இடத்துல வாழ்ந்திருக்கும்படியா, ஒரு உயர்ந்திருக்கும்படியா கர்த்தர் பாக்கியம் கொடுத்தாராம். அவர் சொன்னாராம், என் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில வச்ச திட்டம் நிறைவேறி இருக்குது. நாங்கள் சில நேரம் அதை புரியாம தவித்தது உண்டானால் அவர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. வேதனையின் பாதையில் தான் கடந்து போனோம், சோதனையின் பாதையில் தான் கடந்து போனோம், நெருக்கம் தான் இருந்ததான அவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டிருக்க. அவற்றை நாங்கள் தூரம் போகாதபடி காத்துக் கொண்டார். அதோடு மட்டுமல்ல, இழந்ததை இரட்டிப்பாய் திருப்பி கொடுத்திருக்கிறார். நமக்கும் செய்வார். சோர்ந்து போக வேண்டாம். பாடுகளின் பாதையில் கடந்து போகிறீர்களா? எல்லாம் தடையா மாறிவிட்டதா? எல்லாம் தாமதமாக சொல்லி புலம்புகிறீங்களா? வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த பாதையில் நடத்துகிறான், நான் விட்டு கொடுங்க. அவரே சார்ந்து கொள்ளுங்க. அவர் மூலமாய் நடக்க போகிற கிரியைகள், செயல்கள் மகத்துவமாய் மகிமையா இருக்க போகிறது. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். சமூகத்திலே தாழ்த்தி வந்திருக்கிறோம் அப்பா.
நாங்கள் செய்ய நினைத்தது வேண்டாம் தடைபடலாம். எங்கள் வாழ்க்கையில வைத்திருக்க திட்டத்தின்படி நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதப்பா. சகலத்தையும் வல்லவருடைய கரத்துல இன்னைக்கு கொடுக்கிறோம். யாரெல்லாம் தடைகள் ஆயிட்டு இப்படி ஆயிட்டு சொல்லி ஒரு நான் உண்மையா தானே இருக்கிறேன், உத்தமமா தானே இருக்கிறேன், நன்மை தானே செய்கிறேன், ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த கஷ்டம், என் நிலைமை மட்டும் இப்படி இருக்கிறது என்று சொல்லி பல விதத்துல சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை தட்டி கொடுத்து தைரியம் கொடுத்து நியமித்திருக்கிற பாதையில தொடர்ந்து ஓடமை சார்ந்து கொள்ள உதவி செய்யும். எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் திருப்பிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.